எதிர்ப்பு தெரிவிக்க இன்னும் பேர் கூடிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி எப்போ எவ்வளோ கோவப்பட்டு என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாமே விஜய்க்கு சக்சஸாக தான் போயிட்டு இருக்கு. பேசுறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அப்புறம் இத்தனை பேர் தான் அலவுடு ஒன்று போட்டு தடை பண்ணி பண்றீங்க. விஜயும் நீங்க வேற யாரையும் கம்பேர் பண்ணாங்க. இப்போ அடுத்த வருஷத்துல அவர் கையில் ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுங்க, எதை பண்ணினாலும் தடங்கல் பண்றீங்க. ஒரு ஊர்வலம் பண்ணாலும் தடை, ஒரு மாநாடு போட்டாலும் தடை, பேசுறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அப்புறம் இத்தனை பேர் தான் அலவுடு இவ்வளவும் சொல்கிறீங்க. பாதுகாப்பு கொடுக்கும் தயாரா இந்த அரசு? 2026 விஜய் இல்லாமல் ஒரு ஆட்சி அமையாது. விஜய் இல்லாமல் எதுவும் நடக்காது. எப்படி அவரை கிள்ளுக்கிரையாக்கி வெளியே தூக்கி எறியணும்னு நினச்சிங்களோ அந்த பந்து பயங்கர ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்குது. அது 2026 கண்டிப்பாக பயங்கர வீழ்ச்சியில் நிற்கும். நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்களோ, அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எப்போ எவ்வளோ கோவப்பட்டு என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே விஜய்க்கு சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு. எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. எதிர்ப்பு தெரிவிக்க இன்னும் பேர் கூடிக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. முன்னாடி கொஞ்சம் யோசித்தோம், ஒரு 50 to 60% வருவார்னு. இப்போது 85%க்கு தள்ளப்பட்டிருக்காரு விஜய். கடைசி நேரத்தில் மக்களுக்கு சொல்கிறது அதுதான். தயவு செய்து நீங்கள் இத்தனை ஆட்சியை பார்த்துருக்கீங்க, இவருக்கு ஒரு தடவை கொடுப்போமே. என்ன எதிர்த்தாலும் ரிசல்ட் இருக்குல்லங்க. 2026 அவருக்கு சாதகமாக இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் இன்றைக்கி சொல்லலை, அவர் என்னைக்கு அரசியலுக்கு வருவார்னு சொன்னோம் அன்றைக்கே சொல்லியிருக்கேன். மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர் யார் நிப்பாட்ட போகிறான்னு தெரியலன்றாங்க. வேணாங்க, புது கட்சி இல்லை, ஒன்றும் தேவையில்லை. விஜய் தெரியும்ல, அப்போ எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்கிறாரு தான் நினச்சிட்டு போடுங்க. அவரும் அப்படி தான் சொல்கிறார். அதான் இல்லை, கொஞ்ச நாள் ஆகுங்க. இப்போ தாங்க ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு 2 வருஷம் ஆரம்பிச்சதுக்கே ஒன்று போட்டு தடை பண்ணி பண்ணுறீங்க. இப்போ அடுத்த வருஷத்தில் அவர் கையில் ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவர் எல்லாமே செய்வார். ஊருக்கு மாதம் மீட்டிங்கு, கட்சி மீட்டிங் மாதம் ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கு என்ன பிரச்சனை அந்த ஏரியாவில் பார்த்து சொல்லு, உனக்கு என்ன தேவை சொல்லு, அந்த பிரச்சனையை தீர்க்க அவ்வளோவுமே செய்வார். எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். மேனுவில் இருந்தாலும் திருடுறதுக்கு வழி. இங்கே மேனுவுக்குலாம் வேலையே இல்லை, எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஒரு தொண்டனை ஏதாவது இறந்துட்டானா சரி, அவன் அட்ரஸு டீட்டெயில்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை கூட கட்சி ஆஃபீஸ்லேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் வரப்போகுது. இந்த கொடுத்துட்டேன், இந்த மாதிரி இவ்வளோ கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிவிட்டு ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு அந்த கேஸ் எல்லாம் டிவிக்கில் இருக்காது. எல்லாமே படித்தவர்கள் படித்த விதமாக மக்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஜெயிச்சதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வீடாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு வீடாக. அதான் நான் சொன்னேன், அவர் போக வேண்டாங்க, அவர் போக தேவையில்லை. அவர் சார்பாக அதுக்கு தான் நான் அவருக்கு லெட்டர் போட்டிருக்கேன். அவர் சார்பாக நாங்கள் அவங்க போனாலே ஒரு மக்கள் திருப்தி அடைவாங்க. அவரை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கிறதுனால விஜய் போகணுன்னு அவசியம் இல்லை. விஜய் சார்பாக யாரெல்லாம் இப்போ நான் போகிறேன், நான் என் கூட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த 10 பேருக்கு நல்ல பேச்சு கற்றுக் கொடுக்குறேன். அந்த 10 பேர் 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். அப்போ அவ்வளோ பேர் பேச்சாளர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? பேச தெரியல, கட்சிகளுக்கு பேச தெரியலைங்கிறேன். நான் இத்தனை வருஷமாக பேசியிருக்கேன், எனக்கு எதிர் பேச்சு யாராவது பேசியிருக்காங்களா? விஜய் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 5 வருஷம் முன்னாலே வருவார் சொன்னேன். நான் போட்ட பேச்சுக்கு எதிர் பேச்சு யாரும் பேச முடியல. ஏன்னா உண்மையை சொல்கிறேன். விஜய் என்ன பண்ணாரோ அதை அப்படியே டிஎம்கே ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் விஜயும் நீங்கள் வேறு யாரையும் கம்பேர் பண்ணாங்க. அந்த ஒரிஜினல் சார். டூப்ளிகேட்டை நீங்கள் ஒரிஜினலாக ஆயத்தா வேலைக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரிஜினல் தான். நம்மளும் விஜய் மாதிரியே பண்ணிட்டோம் அப்படின்னா மக்கள்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா? அப்படி அவங்க மனசில் இருந்துன்னு ஒரு பயம் இருந்து இதை மாதிரி செஞ்சாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறாள் நான் தான். எங்கள் தலைவரை ஃபாலோ பண்ணி அவங்க வராங்க அப்படின்னா நம்ம நல்லது தான் பண்ணுறாரு, நல்லது தான் பேசுகிறாரு, அவரை ஃபாலோ பண்ணி வந்தால் தப்பே இல்லை. அப்போ தெரிஞ்சுறாங்கன்னு அர்த்தம். சந்தோஷம் தான். திமுக கூட்டணி அங்கே ஒன்றுமே இல்லையே. அதாவது இருந்தது, விஜயகாந்தோடு இருந்தது, மத்திய மறுக்கலை. விஜயகாந்துக்கு அப்புறம் நம்ம என்ன மாநாடு போட்டாங்களா, மீட்டிங் போட்டாங்களா? ஒன்றும் இல்லை. இதில் வேறு என்ன சொல்லிக்கிறாங்க, எல்லாரையும் நாங்கள் எல்லாத்தையும் கேட்டு எல்லாருடைய அனுமதியுடன் டிஎம்கேவில் சேர்றேன் அப்படின்னாங்க. நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து விலகிட்டு உங்கள் பையனை முன்னிறுத்தி வச்சு டிவிக்கோட ஜாயின் பண்ணியிருந்தா இன்றைக்கி ஒரு நேம் கிடைச்சிருக்கு. அந்த பையனுக்கு இவ்வளோ நாள் அப்பா உழைச்சதுக்கு பையனுக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கும், ஒரு பதவி கிடைக்கும் பின்னால். கூட்டணி சேரும்போது அதே மாதிரி விஜய் பிரபாகர் வரல, அது என்ன காரணமாக இருக்கும்? அதுதான் நான் தான் சொல்கிறேன்னே. அம்மா நீ இப்போ என்னத்தையும் பண்ணிக்கோ, எங்களை விட்டுரு, நான் ஒருத்தன் தொழிலில் போகிறேன், ஒருத்தன் சினிமாவில் போகிறேன்னு அவன் பார்க்குறான். அப்பா பேர் மரியாதையை நாங்கள் கெடுக்க விரும்பலை, வேண்டாம். ஏன்னா அவர் இந்த டீலிங்கே அவனுக்கு ஒத்து வரல. மண்டபத்தை நம்ம பாலம் வருதுன்னு சொல்லி இடிச்சுட்டு இன்றைக்கி அவங்க கட்சியில் போகிறாங்க அம்மானால அவங்களுக்கு இஷ்டம் வரல, அவங்க வரல. 2வது இவங்களுடைய பெரிய தொண்டரெலாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி என்னைக்கு விஜயகாந்த் இறந்தவரை இந்த அம்மாவுடைய கட்சியில் பதவி தானே இவங்க தவிர வேறு யாராவது நிற்கலாமே. சரி, எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். பிரேமலதா அம்மா கட்சியில் 3 மினிஸ்டர் பேரை சொல்லுங்க. தெரியாது. இன்னும் எப்படியா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? நான் சொல்லட்டுமா? பிரேமலதா அம்மா,
அவங்களுடைய தம்பி, அவ்வளோதான் தெரியும். மிச்சம் கஷ்டப்பட்டு விஜயகாந்துக்காக உயிரை கொடுத்து கட்சியை வளப்படுத்துகிறாங்க இல்லை தொண்டர்கள், மினிஸ்டர்கள், இதே சரி எம்எல்ஏக்கு நிற்கிற அளவுக்கு வந்தாங்க இல்லை மாவட்ட செயலாளர்லேருந்து. யார் பேராவது வெளியே தெரிஞ்சிச்சா? தெரியலையே. இன்றைக்கி டிவிக்கில் தெரியுது, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தெரியுது, ஒவ்வொரு தலைவர் பேரும் நாங்கள் சொல்கிறோம். புஷி ஆனந்த் இருக்கார், ஆதவர்ஜுனா இருக்கார், அப்புறம் செங்கோட்டையன் இருக்கார், விஜய் இருக்கார். இன்னும் எத்தனை பேரை சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்.